ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜாங்கிரினாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பில் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 2 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் உளுந்து ஊறுனா புளிச்ச ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் நம்ம ஜாங்கிரி செய்யும் போது உளுந்து புளிக்கக்கூடாது. அதனால் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. வேணும்னா தண்ணி தெளித்து வேணால் நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. ஏன்னா கட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக ஜாங்கிரி வரும். இப்போ பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள், மாவு தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் நான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் போதும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜாங்கிரிக்கு தேவையான இந்த குக்கிங் கலரை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாவுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசையும் போது மாற்றி மாற்றி நீங்கள் பிசைய வேண்டாம். ஒரே ஃப்ளோவில் பிசைஞ்சு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா உப்பசமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரே ஃப்ளோவில் தான் பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ அதே ஃப்ளோலேயே நீங்களும் பிசைங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு எப்படி ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரே இதுவில் பிசைஞ்சதுனால நல்லா ஸ்மூத்தாகவும் நம்மளுக்கு நல்லா உப்பசமாகவும் கிடச்சிருக்கு மாவு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான மாவு கிடச்சிருச்சு. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு காசி எடுத்துக்கலாம். நான் பாத்திரம் வச்சுட்டு நம்ம கப்பில் ஒரு கப்பில் உளுந்து எடுத்தோம்னா அதே கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. அந்த கப்லேயே நம்ம 1.5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப கம்பி பதம் வர தேவை, லைட்டாக நம்மளுக்கு கம்பி பதம் வந்தால் போதும். இந்த ஜாங்கிரிக்கு நல்லா இப்படி கொதிச்சு வர ஸ்டேஜில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பிடிக்கலனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதாவது எசன்ஸ் இருந்தால், ரோஸ் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. நம்ம ஏலக்காய் சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி லைட்டாக இது மாதிரி வந்தால் போதும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சர்க்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு பேன் வச்சிடலாம். தேவையான எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக தேவையில்ல, லைட்டாக சூடான போதும் நம்ம ஜாங்கிரி போட்டுடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பால் கவர் இருந்தாலும் சரி, எண்ணெய் கவர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மாவு போட்டுங்க. நம்ம ஃபுல்லாக மாவு போட தேவையில்ல, பாதி மாவு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா இப்படி சுருட்டி விட்டுருங்க. சுருட்டிட்டு நீங்கள் ரப்பர் பேண்டு கூட வேணும்னா போட்டுக்கலாம். அந்த இடத்துல போட்டுட்டு இந்த முனையில் லைட்டாக கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். நம்ம குட்டி குட்டியாக ஜாங்கிரியை போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் லைட்டாக சூடாக இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருக்க தேவையில்ல. ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளால் இது மாதிரி போட முடியாது. ஒரு சைடு கலர் மாறின உடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கலர் 2 சைடு மாறினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஜீராக்குள்ளே போட்டுக்கலாங்க. ஜீராவும் சூடாக தான் இருக்கணும். நம்ம ஜாங்கிரியும் சூடாக தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லா அப்சர்வ் பண்ணோம் ஜாங்கிரி. நம்ம ஜீராக்குள்ளே 1 ஹவர் ஊற வச்சுட்டு எடுத்தோன்னா ஸ்வீட்டான ஜாங்கிரி ரெடி. பாருங்கள், இந்த ஜாங்கிரி எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ
சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.